தற்போதைய அண்மை செய்தி. சென்னையில் உள்ள கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவி திவ்யா என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டிபி சத்திரம் பகுதியில் தங்கி படித்து வந்த நிலையில் அவரது அறையில் 2ஆம் வகுப்பு மருத்துவ மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். மருத்துவமனையில் பல அழுத்தங்கள் மற்றும் பணிச்சுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். மருத்துவ மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் உள்ள கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவி திவ்யா என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், இது தொடர்பான விரிவான தகவல். சிக்கந்தர், சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2ஆம் ஆண்டு படித்த வருபவர் திவ்யா. இவர் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். கடந்த 2 ஆண்டுகளாக சென்னை டிபி சத்திரம் கீழ்ப்பாக்கம் அருகே இருக்கக்கூடிய டிபி சத்திரம் பகுதியில் தனியாக அறை எடுத்து தங்கியிருந்து தினமும் மருத்துவக் கல்லூரிக்கு செல்வதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். இந்த நிலையில இன்று கல்லூரிக்கு செல்லவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் வீடு பூட்டப்பட்டிருந்த நிலையில் மருத்துவ மாணவிகள் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது வீட்டின் அறை கதவு பூட்டி இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக காவல்துறையினருக்கு வந்த தகவலின் அடிப்படையில் அங்கு வந்து பூட்டை உடைத்து பார்த்தபோது திவ்யா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் சடலத்தை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளாகவே திவ்யா இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில படிச்சுட்டு வராங்க. குறிப்பா கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில மருத்துவர்கள் பற்றாக்குறை என்பது தொடர்ச்சியா இருந்துட்டு வருது. இதன் காரணமாகவே அங்கு பயிலக்கூடிய மருத்துவ மாணவிகளை பல்வேறு பணிகளை கொடுத்து அவர்கள் மன அழுத்தத்தில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் படிக்கவும் முடியாமல் பணிச்சுமையும் இருந்து வந்ததால் மன விரக்தியில் இருந்த திவ்யா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாயிருக்கிறது. தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. உறவினர்கள் பணிச்சுமை மற்றும் மன அழுத்தத்தின் காரணமாகவே தங்களது குழந்தை தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக மருத்துவக் கல்லூரி மற்றும் இன்ஜினியரிங் கல்லூரிகளில் மாணவிகள் மற்றும் மாணவர்களோட தற்கொலை சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு. இதற்கு காரணம் இது மருத்துவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் படிக்க விடாமல் அவர்களை செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் போல அவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக கொடுத்து வருவதால் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக தெரிய வருகிறது. தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.